புல்லுருவி மரத்திற்கு எதிரி. விரோத உணர்வு மனித குலத்திற்கு எதிரி. விரோதம் இல்லாத மனிதன் எந்த செயல் செய்தாலும் அது வெற்றி பெறும். பிறரிடம் தீய சொல் பேசுவது உனக்கு இன்பமாக இருந்தால் அவர்கள் திருப்பி தாக்குவதையும் இன்பமாகவே கொள்ள வேண்டும். மூடனை பிறர் அழிக்க வேண்டியது இல்லை, அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்வான். அறிவின்றி தியானம் இல்லை, தியானமின்றி அறிவும் இல்லை. அறிவும் தியானமும் ஒன்றிணைந்து விட்டால் இங்கே சாந்தம் குடியிருக்கும். பழுத்த பழங்கள் மரத்திலிருந்து உதிர்வது போல மனிதர்களும் ஒரு நாள் இறக்க வேண்டியவர்களே. வாழ்வில் உண்டாகும் நன்மைக்கும் தீமைக்கும் அவரவர் செயல்களே காரணம். துன்பத்தை ஒழிக்க விரும்பினால் மன தூய்மையுடன் வாழுங்கள். தீய செயல்களை செய்வது எளிமையானது, நல்ல செயல்களை செய்வது கடினமானது. ஆனாலும் நம்பிக்கையுடன் நல்லதை மட்டுமே தேர்ந்தெடுங்கள். கோபம், பிடிவாதம், பொறாமை, நன்றியின்மை போன்ற தீய குணங்கள் கொண்ட மனிதனை அழிவுப்பாதையில் தள்ளிவிடும். நோயாளிக்கு சேவை செய்வதில் சிறிதும் வருத்தம் கூடாது. பிறர் நன்மைக்காக பாடுபடுபவன் தனக்கும் நன்மையை தேடிக்கொள்கிறான்.